ஸ்ரீமாத்ரே நமஹா. இந்த வசந்த நவராத்திரி புண்ணிய காலத்தில் அம்பாள் ராஜராஜேஸ்வரி லலிதா மகா திரிபுர சுந்தரியோட அவதார கதையை தான் பார்க்க போகிறோம். அம்பாளுக்கு மிஞ்சின ஒரு வஸ்து இந்த பிரபஞ்சத்திலே கிடையாது. இந்த எல்லா லோகங்களையும் கட்டி காப்பாற்றுறவ, எல்லா தேவாதி தேவர்களையும் படைச்சதே இந்த அம்பாள் தான். அவளோட கதையை தான் பார்க்க போகிறோம். பண்டாசுரனுங்கிற ஒரு அசுரனை அழிக்க அவதாரம் பண்ணவ தான் அம்பாள் லலிதா மகா திரிபுர சுந்தரி. அம்பாளை எப்படி ஆவாகனம் பண்ணுறாங்கன்னா, தேவாதி தேவர்கள் எல்லாம் ஒரு இடத்துல ஒன்றா சேர்ந்து பண்டாசுரனை எப்படி வதம் பண்ணுறதுன்னு நோக்கி அம்பாளை நோக்கி தவம் பண்ணுறாங்க. சிதக்னி குண்டம் அப்படின்னு ஒரு அக்னி குண்டத்தை ஏற்படுத்தி அதில் ஒரு யாகத்தை வளர்க்குறாங்க எல்லாருமே சேர்ந்து. அதில் எவ்வளவோ ஆகுதி கொடுக்குறாங்க. ஆனாலுமே அம்பாள் பிரத்யட்சமாகலை. கடைசியில் தேவாதி தேவர்கள் எல்லாருமே சேர்ந்து தன்னோட உடல் உறுப்புகளை அங்கங்களையே வெட்டி ஆகுதியாக அம்பாளுக்கு சமர்ப்பணம் பண்ணுறாங்க. தன்னோட தலை, கை, கால், அப்புறம் குருதி எல்லாத்தையுமே அம்பாளுக்கு சமர்ப்பிக்கிறாங்க. இதனால் அம்பாள் மனம் கனிந்து அந்த சிதக்னி குண்டம், அந்த அக்னி குண்டத்தில் இருக்க நெருப்பில் ஸ்ரீசக்கர ஸ்வரூபிணியான அம்பாள் ராஜராஜேஸ்வரி சிந்தூர வர்ணமாக அம்பாள் பிரத்யக்ஷமாக வெளிப்படுறா. அந்த அக்னியில் இருந்து அம்பாள் சிதக்னி குண்ட சம்பூதா அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு நாமமே இருக்குது லலிதா சகஸ்ரநாமத்தில். அந்த நாமத்துக்கு ஏற்றபடி அம்பாள் ஒரு கையில் அங்குசம், பாசம், கரும்பு வில்லு, புஷ்பபானம் எல்லாத்தையும் ஏந்தி எல்லாரையும் மயக்கக்கூடிய ஒரு பேரழகியாக அம்பாள் வெளிப்படுறா. அம்பாளை கண்டு தேவாதி தேவர்களெல்லாம் வணங்கி அம்பாளை பணிகிறாங்க. அம்பாள் அவ்வளோ ஒரு பேரழகியாக அவதாரம் எடுக்கிறா. அதனால தான் அம்பாளுக்கு பேர் திரிபுர சுந்தரி. அந்த சிதக்னி குண்டத்திலேருந்து அம்பாள் வெளிப்பட்டு வந்தவ. அங்கங்களையே ஆகுதியாக கொடுத்ததுனால மனம் கனிஞ்சு அந்த லலிதா மகா திரிபுர சுந்தரி அம்பாள் அவதாரம் எடுத்து பண்டாசுரனை வதம் பண்ணி எல்லாரையும் காத்து ரட்சிக்கிறா. அம்பாளுக்கு நிகர் அம்பாள் தான். அம்பாளை வேறு யாரோடையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. ஏன்னா லலிதாவுக்கு மிஞ்சின ஒரு வஸ்து இந்த பிரபஞ்சத்திலேயே கிடையாது. எல்லாமே அவளுக்குள்ள அடக்கம்தான். நம்ம என்ன பூஜை பண்ணாலும், என்ன பிரார்த்தனை பண்ணாலும் எல்லாமே அம்பாள் லலிதாவை தான் போய் சேரும். ஏன்னா எல்லா தேவாதி தேவர்களையும் படைச்சது அம்பாள் லலிதா திரிபுர சுந்தரி தான். அவளை எல்லாரும் வழிபடுவோம். ஸ்ரீமாத்ரே